ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கரை வச்சு ஒரு கோலா உருண்டை ரெசிபி தான் பண்ண போகிறோம். மீல் மேக்கரை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. மீல் மேக்கர் நிறைய பேர் கொதிக்கிற வெந்நியில் போட்டு எடுப்பாங்க. நான் அப்படி பண்ணலை. இந்த மாதிரி பண்ணுங்கள், இதுதான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 3 பல் பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை நல்லா நைஸாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன், கறி மசாலா பொடி 1/2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த நம்ம மீல் மேக்கர் என்கிட்ட சின்னதாக இருந்தது, நான் சின்னது எடுத்துருக்கேன். உங்ககிட்ட பெருசு இருந்தால் நீங்கள் பெருசு கூட எடுத்துக்கோங்க. தண்ணியை இந்த மாதிரி நல்லா அப்படி சிக்குன்னு பிழிஞ்சிக்கணும். பிழிஞ்சு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறன்னு தான் அரைக்கணும். நான் இப்போ தண்ணியை நல்லா ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு 3 பல் பூண்டு, சோம்பு. இப்போ இதை நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன், கொஞ்சம் குறன்னு அரைச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை மாவு எதுக்குன்னா நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்கு தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் அங்கே இங்கேன்னு தனித்தனியாக இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை பால் மாதிரி உருட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன், நம்மளோட சோயா கோலா உருண்டை. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க, உள்ளெல்லாம் நல்லா வேகணும், அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்மளோட சோயா கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோயா கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.